ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்எம் டாக்ஸ். இன்னும் நம்ம ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய தமிழ் டப் மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலேருந்து ஒரு 3 பெஸ்ட் மூவிஸ் பற்றி பார்க்கலாம். அதோட டவுன்லோட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி ஹிட்மேன். 2024 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7. இது ஒரு ரொமான்டிக் பிளாக் காமெடியான மூவி. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஹிட்மேன் சொன்னாலே காசுக்காக கொலை பண்ணுற பெரிய கில்லராக இருப்பாங்க. பட் இந்த மூவில ஹீரோ ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காரு. பார்ட் டைமா போலீஸ்க்காக ஹிட்மேன் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வராரு. அங்க இவரோட வேலை என்ன, யாராச்சும் கொலை பண்றதுக்காக ஹிட்மேன் தேடுறாங்கன்னா இவர் ஹிட்மேன் மாதிரி அவங்க கிட்ட போய் எதுக்காக கொலை பண்றீங்க, யாரை கொலை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வாயாலே சொல்ல வச்சு அதை போலீஸ் அங்க இருந்து லைவா ரெக்கார்ட் பண்ணி இவர் அங்க இருந்து காசை வாங்கிட்டு கிளம்புனதும் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்படி பல கேஸை கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொலையை தடுத்துடுறாங்க. ஒரு நாள் ஹஸ்பண்டை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேடிசன் ஹீரோவை பார்க்க வர்றாங்க. பட் ஹீரோ அவங்க லைட்டா அட்வைஸை போட்டு அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணி விட்டுறாரு. இதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ ஒரு ஹிட்மேன் நம்பி ஒரு பெரிய சம்பவத்தை ஒன்று பண்ணி விட்டுறாங்க. இதனால ஹீரோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சு வர்றாங்கிறது தான் பேலன்ஸ் ஸ்டோரி. அடல்ட் சீன் நிறையவே இருக்கு. ஸோ தனியாக பாருங்க, ஃபேமிலியாக பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி அட்லஸ். 2024 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.6. இது ஒரு ஆக்ஷன் சயின்டிஃபிக் கேட்டகரியான மூவி. ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அட்லஸோட அம்மா ஒரு அட்வான்ஸ் ஹியூமனாய்டு AI ரோபோட்டை ரெடி பண்ணுறாங்க. அது அவங்களே போட்டு தள்ளிட்டு எந்திரன் படத்தில் வர்ற மாதிரி நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் ரோபோவை ரெடி பண்ணுது. இதுக்கப்புறம் உலகத்தை அழிக்கிறதுக்காக அது ஒரு ஆர்மியாக சேர்ந்து உலகத்தை அழிக்க வருது. பட் ஹியூமன் ஆர்மியை எல்லா ரோபோட்டையும் அழிச்சிடுறாங்க. ஆனால் அந்த அட்வான்ஸ் AI ரோபோட் மட்டும் எஸ்கேப் ஆகி வேறு கிரகத்துக்கு எஸ்கேப் ஆயிடுது. இதுக்கப்புறம் 28 வருஷம் கழிச்சு ஸ்டோரி நகருது. இப்போ மறுபடியும் அந்த AI ரோபோட் கூட இருக்கிற ஒரு ரோபோட் பூமியில் பிடிக்கிறாங்க. அந்த ரோபோட்டை வச்சு அந்த AI ரோபோட் எந்த கிரகத்தில் இருக்குங்கிறத ட்ரேஸ் பண்ணி அதை அழிக்கிறதுக்காக இங்கே பூமியிலேருந்து ஆர்மி கிளம்பி போகிறாங்க. அந்த ஆர்மி கூட நம்ம ஹீரோயினும் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் அந்த கிரகத்தில் போனப்புறம் இவங்களுக்கு என்ன ஆகுங்கிறது தான் பேலன்ஸ் ஸ்டோரி. ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் மூவி தான். டைம் இருந்தால் ஒன் டைம் பார்க்கலாம், பாருங்கள். We are simply the better versions of you. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி அல்ட்ராமேன் ரைசிங். 2024 தமிழ் டப் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7. இது ஒரு ஆக்ஷன் சயின்டிஃபிக் கேட்டகரியான மூவி. ஸ்டோரியும் சரி அனிமேஷனும் சரி குவாலிட்டி செமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலி கேட்டகரியான ஒரு மூவி. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பாப்புலரான பேஸ்பால் பிளேயராக இருக்காரு. இதுக்கு முன்னாடி இவரோட அப்பா தான் அல்ட்ராமேனாக இருப்பார். இவருக்கு வயசானனால தான் இப்போ இவர் அல்ட்ராமேனாக இருக்காரு. இவரால் ஒரு நார்மல் லைஃபையும் ஒரு சூப்பர் ஹீரோட லைஃபையும் பேலன்ஸாக வச்சுக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு வர்றாரு. ஒரு நாள் ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடும்போது அதோட குட்டி ஆர்மி கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. அந்த பேபி மான்ஸ்டர் இவரை தான் அப்பாவா நினைச்சுக்குது. இதுக்கப்புறம் அந்த பேபி மான்ஸ்டர் கூட சேர்ந்து இவர் எப்படி அந்த ஸ்ட்ரகிள் இருந்து மேலே வர்றாருங்கிறது தான் பேலன்ஸ் ஸ்டோரி. இந்த மூவி கிட்ஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட்டான மூவி, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.